அந்த தலித் வாக்கு சரின்னு சொல்லி அதுதாங்க பேசுகிறோம். நீங்கள் தலித்துன்னு சொல்லுங்கள், தேவேந்திர வேளாளர்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் போய் சொல்லி பாருங்கள், அடிக்கடி வாங்கிறாங்க. என்ன அவங்க தேவேந்திர வேளாளர் தங்களை அழைக்கிறாங்கன்னா அவங்கள அழைக்குங்க. பழனிசாமி போய் ராமசாமி தான் கூப்பிடுவேன்லாம் சொல்லாதீங்க, சரியா? அதெல்லாம் வந்து நகர்ப்புற திமிர், அது வந்து அர்பன் பிராமினிக்கல் அப்ரோச். என்ன யதார்த்தங்களையே வந்து புரிந்து கொள்ளாமல் பேசுவது. அதனால் தேவேந்திர மத்தியிலே இந்த ட்ரெண்ட் இருக்கா. பக்கத்தில் ஒரு ஊர் மறவர் கிராமம், அந்த பகுதியில் மறவர்னு சொல்லுவாங்க. இந்த சென்னையில் உள்ளவங்கள்ட்ட இப்படி சொல்லக்கூடாது, தேவமார் கிராமம், தேவர் கிராமம், சரி அப்படின்னு சொல்லுவோம். அங்கே ஒரு 9 ஆண்டாக வரல குழாய் தண்ணி. பஞ்சாயத்தில் மோதி மோதி பார்த்துட்டாங்க. பஞ்சாயத்து ஒன்றுமே செவி மடுக்கலை, வீடியோ பண்ணலை. அப்போ நண்பர் ஒருவர் வந்து இறங்கி அவங்களுக்காக வேலை செஞ்சு எல்லாம் கொடுத்து அதை மேலேருந்து இடிக்க சொல்லி நாமும் ஊடகம் மூலமும் மற்றது சொல்லி எடுத்து அரசாங்கத்தில் இடித்து கடன் 1.5 மணி நேரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லி எல்லாருக்கும் நள்ளின்னு தான் சொல்லுவாங்க, குழாயில் தண்ணி வர்ற குழாயை, அதை போட்டாங்க. ஒரே மகிழ்ச்சி அந்த தேவர் கிராமத்தில் எல்லாருக்கும். அப்போ அங்கே போய் கேட்குறாரு நண்பர், எப்படிங்க இந்த முறை? இல்லை தம்பி, நீங்கள் எதுவும் கூட நின்றாதீங்க, கையை பிடிச்சிக்கிட்டு நல்லா இருப்பீங்க. எங்கள் ஊரடைக்க முடிவு பண்ணிட்டோம், நாங்கள் விசிலுக்கு தான் போடுறதா, அதனால் விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆண்கள் சரி, பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெரியவங்களும் கூட பெண்கள், அதாவது முஸ்லீம் மத்தியில் உள்ள இளைஞர்கள்ட்ட போனால் முழுக்க நாங்கள் விஜய் தான். அதற்கு பிறகு அந்த பெண்கள்கிட்ட கேட்டால் பெரியவங்கள்ட்ட அவங்க அது நம்ம அது ஏன்னா இத்தனை நாள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே வந்து ஏதோ பிரிவு வந்துச்சுன்னு சொன்னால் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஏன்னா அவருடைய மற்றதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி போட்டு பெண்கள் சொல்கிறாங்க பதில். இப்படி எல்லாவற்றிற்கும் விஜய் பதில் சொல்கிறாரோ இல்லையோ மக்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இதுதான் கீழே இருக்கக்கூடிய என்ன அடிநாதம், இதுதான் வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய மக்கள்னு சொன்னேன். அந்த மக்கள் தான் இங்கே குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் இருக்கின்ற சென்னையில் வாழ்கின்ற மக்கள். வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய நகர்ப்புற ஏழை மக்களான அவர்கள் எல்லோரும் ஒன்று எம்பிசி இல்லைனா எஸ்சி பட்டியலினம் அல்லாவிட்டால் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவராக இருக்காங்க. ஆண்களும் பெண்களும் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் அண்ணா, விஜய் என்பதாக தம்பி, என்ன மகன், இப்படியாக பார்க்குறாங்க. அதனுடைய விளைவு என்ன? நம்ம ஆளுக போய் இங்கே ஆய்வு பண்ணால் ஒரு பெரம்பூரோ ஒரு எழும்பூரோ இப்படியாக என்ன குளத்தூர் உட்பட, என்ன துறைமுகம் உட்பட, வேளச்சேரி உட்பட, என்ன பயங்கரமாக வந்து அந்த போக்கு தான் கூடுதலாக இருக்குது.